நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த நகை திருட்டுக்கான இழப்பீட்டை அரசுதான் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு பரபரப்பு உத்தரவினை அளித்திருக்கிறது. என்ன நடந்தது என்று விரிவாக அறியலாம். செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்காரு. மாரிச்சாமி வணக்கம். இந்த வழக்கை தொடர்ந்தது யாரு? மேலும் தற்பொழுது இந்த உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. எஸ் காலனி புறவழிச்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் சித்தா சங்கரி. இவர் தாக்கல் செய்த மனு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் அவருக்கு கடந்த நவம்பர் 2015 அன்று அவர் வீட்டை உடைத்து சுமார் 75 பவுன் நகை மற்றும் 1,39,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இந்த புகாரின் அடிப்படையில் இவர் இழப்பீடு கேட்டு உடனடியாக இழப்பீடை பெற்றுத் தருமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கில் நீதிபதி புகழேந்தி தனது உத்தரவில் பிறப்பித்திருப்பது, நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டை அரசுதான் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோக திருட்டு வழக்கில் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை விசாரணை நடத்தி கண்டுபிடிப்பதற்காக திறமை மிக்க காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு காவல் பிரிவை மாவட்டம் தோறும் அமைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதுபோக திருட்டு வழக்குகளில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள வழக்குகளின் நிலவரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ADSP தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது போன்ற அந்த உத்தரவில் பல சாராம்சங்கள் இருக்கிறது. நகை திருட்டு முக்கியமான சாராம்சம், நகை திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடை அரசுதான் வழங்க வேண்டும் என நீதிபதி புகழேந்தி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி புகழேந்தி தனது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்.